நாங்க வர நேரத்தை சொல்லி அந்த நேரத்துக்கே அவங்களையும் வர சொன்னேன். அவங்களும் கரெக்டா வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. நீ சொல்றத கேக்குறப்பவே எனக்கு தலையே சுத்துது ரஞ்சிதா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல பிரச்சனை இல்லாம தப்பிச்சிட்ட. அதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, நீ நிஜமாவே அருண் கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் அண்ணி. ஏன் நீங்க சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, நீ பொய் சொன்னது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியலையேம்மா. நீ கர்ப்பமா தான் இருக்க, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு முன்ன சொன்னதையே தான் இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ணி, கல்யாணத்தை நிறுத்ததான் ரஞ்சிதா பொய் சொன்னா அது நியாயம் தான்னு அவர் உண்மையை சொல்லி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல அண்ணி. அப்படி சொல்லிருந்தா அதையே காரணமா வச்சு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சான்ஸ கொடுக்கவே கூடாதுன்னு தான் அவர் அதே பொய்ய சொல்லி என்ன காப்பாத்திட்டார் அண்ணி. நான் பொய் சொன்னேங்கிறத அருண் காட்டிக்கவே இல்ல. உனக்காக இந்த உண்மைய மறைச்சிட்டாங்கறதெல்லாம் சரி. ஆனா அங்க விஷயத்த அவன் கிட்ட சொன்னப்போ அவன் என்ன சொன்னா? என்னை ஏமாத்திட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? கோவப்பட்டு கத்தாம எப்படி ஈஸியா ஏத்துக்கிட்டான்? இங்க பாரு, நீ போன்ல பேசினப்ப எதுவுமே விளக்கமா சொல்லல. இப்பவாவது சொல்லு ரஞ்சிதா. என்ன தண்டிக்கிறதா நியாயம் நீங்க நினைச்சீங்கன்னா அதையாவது செஞ்சிருங்க அருண். நம்ம அழுத காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்கு நான் கோவப்படணும்? நோ கோவம், நோ சண்டை, நோ டென்ஷன், ஆல் இஸ் வெல். இனிமே எல்லாமே ஹாப்பி தான். அவர் என்ன சொல்ல போறாரோன்னு பயந்துதான் நான் ரொம்ப பயத்தோட தயங்கி தயங்கி விஷயத்த சொன்னேன். ஆனா நான் போய் சொன்னதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. கோவமா கூட அவர் என்ன பார்க்கல. பழசெல்லாம் விடு, இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம்னு சொன்னாரு. நான் சொன்னதை அவரு சரியா புரிஞ்சுக்கிட்டாரான்னு எனக்கும் கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு. என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா அருண்னு கேட்டேன். உன் மேல எனக்கு எப்படி கோவம் வரும்னு கேட்டாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காரு. நான் சொன்ன போய் என்ன உறுத்திடக்கூடாதுன்னு அத பத்தி தப்பி தவறி கூட அவரு பேசவே இல்ல. நீங்க போன் பண்ணி பேசினதுமே நம்ம அங்கே 2 நாள் இருந்துட்டு போலாம் தான் சொன்னாரு. ஆனா வித்யா அண்ணி கோவப்பட்டு கத்தினதுனாலதான் நாங்க முடிவை மாத்திக்கிட்டு இங்க வந்துட்டோம். ரஞ்சிதா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இப்பதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு ரஞ்சிதா.